अस्सलामुअलैकुम फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल एनवी कुक्स होममेड रेसिपी। நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான டேஸ்டி ரெசிபி. பார்க்குறதுக்கு செம லுக்காக இருக்கும், பிங்க் கலராக இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு டெம்டிங்காக இருக்கும், ருசியாக இருக்கும். பார்த்துடலாமா? ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள். பிங்க் சிக்கன் ரைஸ் பால், டம்ப்ளிங் கூட சொல்லுவாங்க சில பேர். நான் வந்து ஒயிட்டில் இது செஞ்சுருக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு பிங்க்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதனால் ட்ரை பண்ணேன். பார்க்குறதுக்கு செம லுக்காக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பாயிலுக்கு அப்புறம் ஸ்டீமுக்கு அப்புறம் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு பாதி பீட்ரூட் எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு அந்த ஜூஸில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 30-40 மினிட்ஸ் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே நம்ம சிக்கன் பாலுக்காக ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிடலாம். இது ஊறட்டும். கண்டிப்பாக வந்து இதில் தண்ணி ஊற்ற வேண்டாம். நீங்கள் மிக்சியில் வந்து பீட்ரூட் அடிக்கிறீங்களா, அந்த ஜூஸ் எவ்வளோ வருது நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கலர் பார்க்குறதுக்கு செம லுக்காக இருக்கும். ஆனால் இது ஸ்டீம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கலர் ஃபேட் ஆகிடும். இருந்தாலும் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், டெம்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. வீட்டில் கண்டிப்பாக இது செஞ்சு ஒரு தடவைச்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்தேன். அப்புறம் அது கூட வெங்காயம் கொத்தமல்லி சேர்த்து அடித்து எடுத்துட்டேன் மிக்சியில் அடித்து எடுத்துட்டதுக்கு அப்புறம் நான் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து சாட் மசாலா, டீஸ்பூன் ஒரேகானோ போட்டிருக்கு, 1 டீஸ்பூன் மட்டும் பெரி மசாலா போட்டிருக்கு. ஏன்னா இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட் ஆட் பண்ணும் இந்த ரெசிபிக்கு, அதனால நான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம், வெறும் மிளகாத்தூள் போதும். மிளகா ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் கண்டிப்பாக இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுவேன், அந்த டைமில் இல்லை. 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீராத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு 1/2 டீஸ்பூன், 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் அவ்வளோதான் ஆயில் தேவை, ஜாஸ்தி இதில் ஒன்றும் தேவையில்லை. ஆயில் போட்டால் நல்லா சிக்கன் வந்து உங்களுக்கு சாஃப்ட் கிடைக்கும். இல்லைன்னா வந்து சிக்கன் கொஞ்சம் உள்ள ரஃப்பாக இருக்கும், சாஃப்ட் மாய்ஸ்ட் இருக்காது. அதனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கையில் மேஷ் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன ஷேப் தேவை நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நான் ரவுண்டாக மீடியம் ஷேப் போட்டுட்டு வந்து எல்லாம் வந்து பால் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் பார்த்திங்கன்னா எனக்கு 1/4 கிலோ சிக்கன் போட்டால் எனக்கு 12 பீஸ் பால் கிடச்சிருச்சு. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவை நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. வீட்டில் சின்னதாக பார்ட்டி கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் ஏதோ இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டார்டர்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டயட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது நைட்டில் டின்னருக்கு எடுத்துக்கோங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிறது அப்புறம் ஃபுல்லாக ப்ரோட்டீன் ஹெல்தி சிக்கன் இருக்குது, சிக்கன் பிரெஸ்ட் இருக்குது, அதனால ஹெல்தி அவ்வளோ நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம், ஒன்றும் இதில் கெடுதல் இல்லை. நம்மளுக்கு எல்லாமே ஹெல்தி, பீட்ரூட்டு சிக்கன் எல்லாமே ஹெல்தி, ரைஸு, அதனால் ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கூட இதை கூட வேணும்னா நீங்கள் சூப் போட்டுக்கலாம். வெஜிடபிள் சூப் போட்டிங்கன்னா அவ்வளோ டின்னர் கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் என்னோடய சேனல் புதுசு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்துனீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பிடிச்சதுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒரு லைக் ஒரு கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப விலை மதிப்பு ஆனது, அதனால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரைஸ் இருக்குது, அது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், ஜூஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டாங்க. இப்போது அதில் கோட்டிங் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கோட்டிங் பண்ணுறப்போ அமுத்தி கோட்டிங் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரைஸ் நல்லா ஒட்டி வரும். அதுக்கப்புறம் நான் இதில் கோட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கிறதுக்காக விட்டுட்டேன். அது கொதி வரட்டும். அதுக்குள்ளே கொதி வந்துச்சுன்னா இதை ஒரு ஸ்டீமரில் எடுத்துகிட்டு நம்ம வந்து 15 18 நிமிஷம், ஒரு 10 18 நிமிஷம் வேக வைக்கணும். அரிசி நல்லா வேகணும். சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும் இது, ஆனால் வந்து அரிசி நல்லா வேகணும் இல்லை, அதனால நம்ம வந்து ஒரு 15 to 18 மினிட்ஸ் வந்து வேக வைக்கணும். நீங்கள் வேணும்னா இட்லி பாத்திரத்துக்கு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஸ்டீமர் ஒரு
பாத்திரத்தில் தண்ணி போட்டுட்டு அது மேலே ஸ்டீம் பண்ணுற பாத்திரம் வச்சுட்டு அதை வச்சுட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது. இது கொஞ்சம் கம்மியாயிடும், எல்லாம் ஸ்டீம் வந்துடுச்சுன்னா அதை கொஞ்சம் மாற்றிடும். அதனால் இருந்தாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதை கண்டிப்பாக என்னோடய ரெசிபி நீங்கள் ஒரு தடவாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சிம்பிளாக இருக்கும், பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும், லுக்காக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளேட்டிங் பண்ணி எடுத்துகிட்டேன். பிளேட்டிங் பண்ணி உங்களுக்காக காட்டுறேன். எங்கள் வீட்டில் சாஸ் வச்சு தொட்டு தான் சாப்பிட்டாங்க. அவ்வளோ நல்லா டேஸ்ட் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சுடு சுடு சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட சேர்ந்துடும். சேர்ந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.